நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அட, இவன் நாகப்பன் தானே? இவன் இங்க படுத்து கிடக்குறான். நமக்காக வெயிட் பண்ணி தூங்கிட்டான் போல இருக்குமா? நாகப்பா, டேய் நாகப்பா. டேய் நாகப்பா. நாகப்பா, அடே நாகப்பா. நாகப்பா, டேய் நாகப்பா. முத்துமணி. அம்மா, இவன் ஏன் இப்படி கிடக்குறான்? அதாம எங்களுக்கும் தெரியல. ரொம்ப நேரமா இப்படிதான் படுத்துட்டு இருக்கான். எழுப்புனாலும் எழுந்துக்க மாட்டறான். டேய், எழுந்துடுறா. அட, என்னம்மா இப்படி தூங்கிட்டு இருக்கான் இவன்? ஏய், பக்கெட்ல கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. அதுக்கப்புறம் இவன் எப்படி தூங்குறான்னு நான் பாக்குறேன். சரக்கு அடிச்சிட்டு இவன் எங்க வந்து தூங்குறான் பாத்தியா? அதுவும் உன்னோட வீட்டுல. டேய் நாகப்பா, எந்திரிடா. நான் இப்ப யாருன்னு காட்டுறேன். அது அப்படியே என் மேல ஊத்து. ஊத்துக்கிறல. என்னடா இது? சரக்கு அடிச்சிட்டு என் வீட்லயே வந்து படுத்து கிடக்குறியா? சரக்கு அடிச்சனா? நானா? நான் ஒண்ணு குடிக்கலாமா? அப்புறம் உன்னை எவ்வளவு நேரமா நாங்க கூப்பிட்டு இருக்கிறது? அசையாம கிடக்குற. என்னாச்சுன்னு தெரியலமா. உட்காந்துட்டு இருக்கும்போது அப்படியே தூங்கிட்டேன். வேற எதுவும் எனக்கு ஞாபகம் இல்ல. இவன் மயங்கி இருப்பான் போல லட்சுமி. நேத்திக்கு குடிச்சதுல இவனுக்கு தலைவலி வந்திருக்கும். அந்த வழி போறதுக்காக மறுபடியும் குடிச்சிட்டு வந்திருப்பான் போல இருக்கு. உதவாக்கற. இல்லைங்கம்மா, நான் குடிக்கவே இல்லை. டேய், அதை விடு. கிருஷ்ணாவோட போட்டோ எங்க? இருங்க, காட்டுறேன். இருங்கம்மா, எடுக்கிறேன். இதுக்குள்ளதான் இருக்கு. எங்கடா எங்கடா போட்டோ? காட்டுறமா, இதுக்குள்ளதான் இருக்கு. அப்படின்னா காட்டு. ரொம்ப நேரமா நீ தேடிட்டு தானே இருக்க. இதுக்குள்ளதாம்மா இருந்தது. இருந்ததுன்னா எங்கடா எங்கடா போச்சு? ஒருவேளை தண்ணி படத்துனால டெலிட் ஆயிருக்குமோ? இவன் என்னம்மா இப்படி முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்கான்? போன் நினைச்சா உள்ள இருக்கிற போட்டோ டெலிட் ஆயிருமே என்ன? பத்மினி, இப்போ இவன் சரியே இல்லை. நீயே பாரு இவன் எப்படி உளறிக்கிட்டு இருக்கான்னு. போட்டோ இதுக்குள்ளதான் இருந்தது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நான் பார்த்தேன். பத்மினி, இதெல்லாம் ஏமாத்து வேலை. உன் கையில இருந்து பணம் பறிக்கிறதுக்காக இந்த வேலை பண்றான். இல்லம்மா, இதுக்குள்ள போட்டோ இருந்ததுமா. என்ன நம்புங்க. போதும், நிறுத்து. உன் கோமாளித்தனத்தை பாக்கிறதுக்காக நான் இங்க நிக்கல.
பொய் சொல்லி என்னைய ஏமாத்துறியா? இத்தனை வருஷமா என்னை இப்படிதான் ஏமாத்திட்டு இருந்தியா? இல்லைங்கம்மா, நான் சத்தியமா தான் சொல்றேன். போட்டோ இதுக்குள்ளதான் இருந்தது. என்ன ஆச்சுன்னே தெரியலம்மா. ஆனா போட்டோ இப்போ காணும். இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா வேற எங்கே போயிருக்கோம்? நாங்கள் வர்றதுக்குள்ள அது இங்கேருந்து ஓடி போச்சா என்ன? அதுவும் அந்த ஃபோட்டோ மட்டும். பத்மினி, நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, இவன் உன்கிட்ட இருந்து பணத்தை பறிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒவ்வொரு பொய்யா சொல்லிட்டு இருக்கான். உன் கையிலிருந்து வாங்கின பணத்தை வச்சு அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறதா சொல்லி எல்லா ஊரையும் சுற்றி பார்த்துருக்கான். யாருக்கு என்ன தெரியும் இவன் அங்கே போனானா இல்லையான்னு? என்ன சந்தேகப்படாதீங்க, நான் உண்மையை தான் சொல்றேன். நான் உங்களுக்கு எதிராக எதுவும் பண்ண மாட்டேன். பொய் பேசுறத நிறுத்து. இதுக்கப்புறம் நீ என்ன பார்க்கவே வரக்கூடாது. அவளை தேடுறதை விட்டுரு. முத்துமணி, அந்த கிருஷ்ணா பொண்ணை உங்ககிட்ட கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி அவங்க எல்லாரும் உங்ககிட்ட கொஞ்ச நெஞ்ச பணத்தையா வாங்கிட்டு போனாங்க. இது எல்லாமே அந்த வக்கீலோட வேலையாக தான் இருக்கும்னு எனக்கு தோணுதுமா. இவங்களுக்கு அந்த ஆள் தானே மெயின். இதுலேருந்து கொஞ்சம் பர்சன்டேஜ் அந்த ஆள் பெட்டிக்கும் போய் சேர்ந்துருக்கும். எல்லாருமே திருட்டு பசங்க. முத்துமணி எங்கடி? அவளுக்கு என்ன காது கேட்கலையா? முத்துமணி குளிச்சிட்டு இருக்காமா? குளிக்கிற நேரத்தை பாரு. சரி, நீ போய் எங்களுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. ச்சே, ஆசையா ஓடி வந்த என்ன அந்த பொண்ணோட போட்டோவை பார்க்கறதுக்கு. அவன் எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டான். எதுக்குமே உதவாத பையன். திரும்ப எதுக்கடா இங்க வந்த? அம்மா, நீங்க என்ன மன்னிச்சிருங்க. அந்த போட்டோ போன்ல இருந்ததுன்னு நான் சொன்னது உண்மைதாம்மா. ஆனா அது எப்படி டெலீட் ஆச்சுன்னு தான் எனக்கு இன்னும் புரியாம இருக்கு. நீ மறுபடியும் எங்களை ஏமாற்ற வந்திருக்கே என்ன? இத்தனை நாள் ஏமாத்தினது போதாதா? ஐயா, தயவு செஞ்சு என்ன நம்புங்க. உன்னை எப்படிடா நம்புறது? நாளைக்கே நான் கேரளா போய் அந்த போட்டோவை திரும்ப வாங்கிட்டு வரேன். அப்ப நீங்க என்ன நம்பினா போதும். சரி, நீ போய் போட்டோ எடுத்துட்டு வா. நீங்க இருக்கணுமா வேண்டாமான்னு அப்புறமா யோசிக்கிறேன். சரிங்கம்மா. நீ இன்னும் போகலையா? அம்மா, கொஞ்சம் பணம் தேவைப்படுது. முதல்ல போடா இங்க இருந்து. நான் உனக்காக ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டேன். போடா. அவளோட போட்டோ இல்லாம நான் உன்னை திரும்ப பார்க்க கூடாது. நான் தான் சொன்னனே பத்மினி, பணத்தை பறிக்கிறது தான் இவங்க குறிக்கோளா இருக்கும். இதுக்கு மேல நீ இவனை நம்பாத. அதான் நாளைக்கு எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருக்கான்லண்ணே. கொண்டு வரட்டும். என்ன பண்ணலான்னு அப்புறமா முடிவு பண்ணலாம். முத்துமணி எங்கடி? ரொம்ப நேரமா அவ காணோம். மேல கஸ்தூரி பாப்பாக்கு டீ கொடுக்க போயிருக்காமா. ம். கஸ்தூரி இப்ப எப்படிமா இருக்கா? அவகிட்ட இப்ப மாற்றம் இருக்குன்னு நம்ம வழிக்கு வந்துருவான்னு நினைக்கிறேன். அது நல்லதுதாம்மா. என்ன பாக்குறப்போ முன்ன மாதிரி சண்டையும் கோவமும் படுறதில்ல. ம் நான் சொல்றத கேட்டு நடந்துக்கிறா. இப்ப அவ ஒழுங்கா இருக்கா. ம் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அவளோட மனசு மாறும்னு நான் அன்னைக்கே சொன்னேன் இல்லையா? அவ இந்த காலத்து பொண்ணாச்சே, அவங்க வாழ்க்கையை நாசமாக்கிறதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க. இப்பதான் அவளுக்கு புத்தியே வருது. அந்த விஷ்ணுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா இங்க கிடைக்கிற சுகமும் சௌகரியமும் கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது. யாரோ ஒரு பையனுக்காக ஒரு 80 கோடி ரூபாய் சொத்தை வேண்டான்னு சொல்ற அளவுக்கு அவ ஒன்றும் முட்டாள் கிடையாது. நடப்பது எல்லாம் நன்மைக்கேம்மா. அண்ணன், நீங்க கொஞ்சம் வைத்தியர்கிட்ட பேசணும். அந்த மாத்திரை பத்தி தான். லேட் ஆகிறதுக்குள்ள அதை கொடுக்கணும். லேட் பண்ணா அது ஆபத்துன்னு. நான் அந்த ஆளுக்கிட்ட ரெடி பண்ண சொல்லிட்டேம்மா. 2-3 நாளைக்குள்ள அந்த ஆள் அதை கொடுப்பாரு. நாம சமயம் பார்த்து அவளுக்கு தெரியாம அதை சாப்பிட வைக்கணும். முத்துமணி தான் இப்போ அவளுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி கொடுக்குறான். முத்துமணிக்கே தெரியாம தான் அந்த மருந்து சாப்பாட்டில் கலக்கணும். அதுவே நமக்கு சிரமந்தான்.
அதை எல்லாமே யாருக்கும் தெரியாமல் பண்ணிடு. மருந்தை நான் கொண்டு வரேன். மத்தத நான் பாத்துக்கிறேன். அக்கா என்னம்மா என்னாச்சு? அந்த நாகப்பண்ணை கூட்டிட்டு சார் வராரு. அதுல உனக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையா? 2 பேரும் இப்போ சரக்கடிக்க ஆரம்பிப்பாங்க. இது ஒன்றும் புதுசா நடக்கிற விஷயம் இல்லைல்ல. அவங்க குடிக்கிறதுனால உனக்கு என்ன பிரச்சனை? அவங்க குடிச்சிட்டு போட்டோம். உங்களுக்கு தான் நல்லா தெரியும்ல, கிளாஸ் எடுத்துட்டு வா, தண்ணி எடுத்துட்டு வா, இதெல்லாம் கேட்கறதுக்கு சார் என்னை கூப்பிடு வரல. அதெல்லாம் கொடுக்க என்னால் அவங்க முன்னாடி போக முடியாதுக்கா. அவங்க பார்வையும் பேச்சும் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஆனா அந்த நாகப்பண்ணை இதுக்கு முன்னாடி நீ பார்த்ததே இல்லைல்ல. எதுக்காக பார்க்கணும்? சரக்கடிக்கிறவங்க சுபாவம் நமக்கு தான் தெரியும்ல. கோடிகாரனுங்க. அக்கா, இன்னொரு உதவி பண்றீங்களா? இன்னைக்கு நாள் முழுக்க உனக்கு உதவி பண்றது தானே என்னோட வேலையே. சொல்லு, செய்றேன். அவங்க கூப்பிடும்போது நீங்க கொண்டு போய் கொடுத்தா போதும். ஐயோ, என்னை கூப்பிடுறாங்க. ப்ளீஸ் போங்கக்கா. நான் தலைவலி இல்ல நான் உடம்பு சரியில்லாம படுத்துட்டேன்னு சொல்லுங்க. ப்ளீஸ்க்கா போங்க. நாகப்பா, சொல்லுங்கம்மா. நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன்ல, கிருஷ்ணாவோட போட்டோ இல்லாம நீ இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு. அம்மா, ஜெகன் சார் கூப்பிட்டதுனால தான் நான் இங்கே வந்தேன். அம்மா, நாங்க ஒரு விஷயத்தை பத்தி யோசனை பண்ணோம். அந்த விஷ்ணு விஷயம்தான். காதும் வச்ச மாதிரி அவன் கதையை நம்ம முடிக்கணும். அதெல்லாம் சரிதான். எப்படா அந்த போட்டோ எடுத்துட்டு வருவ? அம்மா, நாளைக்கு ராத்திரியே நான் கேரளாக்கு போயிடுவேம்மா. அதுக்கு மறுநாள் அந்த போட்டோவோட நான் உங்க முன்னாடி வந்து நிற்பேம்மா. சொன்ன மாதிரி செய்யாம மறுபடியும் ஏதாவது காரணத்தோட வந்து நின்ன, இங்கிருந்து உன் போனம் தான் அப்புறம் வெளியே போகும். புரியுதா? புரியுதுமா. இந்த தடவை எந்த தப்பும் நடக்காது. போட்டோவை நான் கொண்டு வரேம்மா, நிச்சயமா சொல்றேன். என்ன அர்ஜென்ட்டா பார்க்கணும்னு சொன்னீங்களாமே. ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசதான் உங்களை வர சொன்னேன். என்ன விஷயம்? வக்கீல் சாரோட வேலை பாதி தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் பாக்கி இருக்குல்ல, அத ஞாபகப்படுத்தலான்னு தான் கூப்பிட்டேன். என்னோட வேலையா? அதுவும் பாதி தான் முடிஞ்சிருக்கா? எனக்கு ஒண்ணுமே புரியல பாப்பம்மா. உங்களுக்கு கொஞ்சம் கூட ஞாபகம் இல்லையா? நான் சொன்னது என்னன்னு இப்ப புரிஞ்சுதா?
என் வீட்டு வேலைக்காரி தான் இப்ப போனா. இப்ப அவ கோடீஸ்வரி. நாம தான் அவளை அந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கோம். அதை நம்ம மாத்தணும் இல்ல வக்கீல் சார்? எனக்கு எல்லாம் புரியுது. எல்லா சொத்துக்களையும் உங்க பேர்ல மாத்தணும்னு தானே நீங்க சொல்ல வரீங்க. பண்ணிடலாம். செய்யறேன்னு சொன்னா மட்டும் போதாது, உடனே பண்ணணும். தங்க முட்டையிடுற வாத்தை வச்சுக்கிட்டு தினம் தினம் கண் முழிச்சு அவளை பாத்துக்கிறதே எனக்கு பெரிய கஷ்டமா இருக்கு. அவ வீட்டை விட்டு வெளியே போகாம இருக்கிறதுக்காக 2 பேரை காவலுக்கு வச்சிருக்கேனா. சுருக்கமா சொல்லணும்னா அந்த பொண்ணோட ஆயுசு சீக்கிரம் முடிய போகுதுன்னு அர்த்தம். நம்ம எதுக்காக அவளை தேவையில்லாம சுமந்துட்டு இருக்கணும் சொல்லுங்க? எல்லா சொத்தும் அந்த பொண்ணு பேர்ல இருக்குன்னு நினைக்கிறப்போ மனசெல்லாம் படபடப்பா இருக்குது. அவளை பாக்குறப்போ பதட்டம் இன்னும் அதிகமாகுது. இருந்தாலும் கொஞ்ச நேரம் அவளை பார்க்காம இருந்துட்டா மனசுல ஒரு பயம் வந்துருது. அதுக்குதான் அடிக்கடி அவளை கூப்பிட்டு ஏதாவது வேலை சொல்லிக்கிட்டே இருக்கேன். அவ நம்ம கண் முன்னாடி தான் இருக்கான்ற ஒரு சின்ன நிம்மதி. நான் லேட் பண்ண மாட்டேன். ஒரு 4-5 நாளுக்குள்ளேயே எல்லா ஏற்பாட்டையும் நான் ரெடி பண்ணிடுறேன். அந்த நேரத்தில் அந்த பொண்ணு வந்து கையெழுத்து போடணும். அது உங்க பொறுப்பு பாப்பம்மா. அத நான் செய்ய வைக்கிற வக்கீல் சார். இல்லைன்னா கம்பிய சூடாக்கி அவ கண்ணிலே குத்திடுவேன். ஆயுசு முழுக்க பார்வையே இல்லாம தெரியவா. இல்ல வக்கீல் சார், என்னை ஏமாத்துற தைரியம்லாம் அவளுக்கு கிடையாது. நான் காட்டுற இடத்துல அவ கையெழுத்த போடுவா. நீங்க மத்த வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிங்க. அதை நான் பார்த்துக்கிறேன். ஒரு 4-5 நாளைக்குள்ளேயே எல்லா சொத்தும் உங்க பேர்ல இருக்கும். இது எல்லாமே உங்களோட ஐடியா தான் சார். இதெல்லாம் சரிதான். எல்லாம் முடிஞ்சதும் என்ன அனுப்பிடுவீங்க. நீங்க சொன்ன வாக்கு ஞாபகம் இருக்குல்ல? அதை எப்படி சார் மறப்பேன்? எல்லா சொத்தும் என் பேர்ல மாறினதுக்கு அப்புறம் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு சன்மானத்தை நான் உங்களுக்கு தரேன். இது என்னோட வாக்கு. நான் இதுல இருந்து மாற மாட்டேன். அது இருக்கட்டும். பத்திரத்தை மாத்தினதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு நீங்க என்ன பண்ண போறீங்க? அந்த வேலை எல்லாத்தையும் என் பையனும் நாகப்பனும் பாத்துக்குவாங்க. அதை நினைச்சு நான் வருத்தப்பட வேண்டாம். அந்த நாகப்பனை பத்தி சொல்லும் போது தான் ஞாபகம் வருது. அந்த கிருஷ்ணாவோட போட்டோ அவன் கொடுக்கவே இல்லையா? அதை நினைக்கும் போதே என் உடம்பெல்லாம் அப்படியே பத்திக்கிட்டு எரியுது. போட்டோ கிடைச்சிருச்சுன்னு அவன் பொய் சொல்றானோன்னு எனக்கு தோணுது. அன்னைக்கு வந்தப்போ மொபைல்ல இருக்கிற போட்டோவை காணோன்னு ரொம்ப நல்லா நடிச்சான். இன்னொரு தடவை நான் அங்க போய் போட்டோவை எடுத்துட்டு வரேன்னு என்கிட்ட சொல்லியிருக்கான். பார்க்கலாம் சொன்னதை செய்யறானான்னு. சரி, நான் கிளம்புறேன். நான் சொல்லும்போது அந்த பொண்ணை ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் கூட்டு வந்தா போதும். சரி. என்னாச்சு? அம்மா உன்னை திட்டினாங்களா? இல்ல. இல்லையா? உன் முகத்தை பார்க்கும்போது ஏதோ பிரச்சனை மாதிரி தெரியுது. எதுவா இருந்தாலும் சொல்லு. நான் வீட்டை விட்டு போய் எத்தனை நாள் ஆச்சுன்னு உனக்கு தான் தெரியும்ல. என் வீட்டில் இருக்கிறவங்கள பத்தி எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. இப்ப கொஞ்ச நாளாவே வீட்டில் என்ன நடக்குதுன்னு சண்முகம் அம்மா சொல்லுவாரு. இப்ப கொஞ்ச நாளாவே நான் யாரு கூடயும் பேசக்கூடாதுன்னு பாப்பாம்மாவோட உத்தரவு. சண்முகம் அம்மாவை பார்த்தோ பேசுறதுக்கோ அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இப்படி எல்லாம் நடந்தா என்னால என்ன பண்ண முடியும்? எப்படி என்னால நிம்மதியா வேலை பார்க்க முடியும் சொல்லு? கஸ்தூரி, நீ எனக்கு உதவி பண்றியா? எப்படி? நான் எப்படி உதவி பண்ண முடியும்? அதாவது பாப்பம்மா இல்லாத நேரத்துல சண்முகம் அம்மா வர வச்சு நான் இருக்க டைனிங் இடத்துக்கு கூட்டிட்டு வர முடியுமா? நீ கூப்பிட்டா மாமா வருவாரு, நான் கூப்பிட்டா அந்த செக்யூரிட்டியும் கூட வருவாரு. அதனாலதான் நான் ஒரு 5 நிமிஷம் பேசினா போதும். இவ்வளவுதானா?
அதுக்கு தான் இவ்ளோ கவலையா உட்காந்துட்டு இருக்கியா? இதெல்லாம் சாதாரண விஷயம். நான் உனக்கு உதவி பண்றேன்ல, அதுக்கு பதிலா நீயும் எனக்கு உதவணும், சரியா? அதுதானே ஒரு மரியாதை. விஷ்ணுவை பார்க்குற விஷயமா இருந்தா அது வேண்டாம், அது நடக்காது. அன்னைக்கே நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியும்ல. நீ திரும்ப வர வரைக்கும் நான் எவ்வளோ டென்ஷன்ல இருந்தேன்னு எனக்கு தான் தெரியும். அன்னைக்கே நான் முடிவெடுத்துட்டேன், இனிமேல் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு. இது ஒன்றும் அப்படி இல்லை. நான் சொல்றத கேளு முத்துமணி. அப்படின்னா சொல்லு. உன்னோட சண்முக மாமா அவர் எப்படிப்பட்டவரு? அவரை தான் நீ பார்த்துருக்கல்ல. அது மட்டும் இல்லாம ரொம்ப வருஷமா அவர் இந்த வீட்டுக்கு வேலை செஞ்சுட்டு தானே இருக்காரு. டிரைவரா, தோட்டக்காரனா, இந்த மாதிரி எல்லா வேலையும் அவர் செஞ்சுட்டு தானே இருக்காரு. அப்பவும் அவரை பத்தி தெரியாதா? அப்படி இல்லை, நான் அவரோட கேரக்டரை கேட்டேன். அவர் சுபாவத்துக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, அவர் நல்லவர் தான். அவரை முழுசா நம்பலாமான்னு கேக்குறேன் நான் உன்கிட்ட. எதுக்கு இப்ப அவரை பத்தி கேட்டுட்டு இருக்க? இங்க பாரு, சொல்றேன்னு தப்பா நினைக்காத. அவருக்கு பொண்டாட்டியும் 2 பொண்ணுங்க இருக்காங்க. அவரை எந்த பிரச்சனையிலும் இழுத்து விட்டுறாத. அட கேலி பண்ணாம போ முத்துமணி. நான் ஒரு பொருள் அவர்கிட்ட கொடுத்தா அதை யாருக்கும் தெரியாம விஷ்ணு கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுமான்றதுக்காக தான் நான் கேட்டேன். ஓ, அதுதான் விஷயமா? அதுக்கான வழியை பார்க்கலாம். கொடுத்து அனுப்ப வேண்டிய பொருளை சீக்கிரமா ரெடி பண்ணி வச்சுக்கோ. போ. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.